நம்ம துதிக்க துதிக்க அவருடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி வரும். அந்த நாளில் சாலமனுடைய ஆலயத்தில் சாலமன் சொன்னார், கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுங்கன்னாரு. கர்த்தர் நல்லவர்னு சொல்லி துதிக்கும் போது அவருடைய கிருபை அந்த இடத்துல இறங்குச்சான். அவர் மகிமை அந்த ஆலயத்தை மூடிக்கொண்டு தான். நம்மளை கூட அவருடைய மகிமை மூடணும். நம்மளுக்குள்ள இருக்கிற மனுஷனுடைய எண்ணங்களெல்லாம் கர்த்தர் அகற்றி போடணும். பரலோகத்துக்குரிய பிரசன்னத்தை நம்ம மேலே வைக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரின் மனமகிழ்ச்சி என்னை சூழ்ந்திடும். இந்த பாட்டை பாடலாமா? கர்த்தரின் மனமகிழ்ச்சி என்னை சூழ்ந்திடும். மகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடோ, பூமியின் உயர்விடம் என்னை வரவைக்கும். பரலோக சுதந்திரத்தாலே பூசிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. பரலோக சுதந்திரத்தாலே பூசிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. நீ மேலே எழும்பிடுவா, மிக உயரத்தில் பறந்திடுவா. நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பா. நீ மேலே எழும்பிடுவா, மிக உயரத்தில் பறந்திடுவா. நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பா. நீ எழுந்ததை இரட்டிப்பாக சுகந்தரித்திடுவா. நீ எழுந்ததை அப்போ மகிமை இறங்குமா, ஆவியில் இருப்போம். நம்ம மனம் என்னவா இருக்கணும்? ஒரு மனமா இருக்கணும். இந்த இடத்துல ஆண்டவர் வந்திருக்கிறாரு, அவரை துதிக்க வந்திருக்கிறோமே, நம்மளுக்கு விடுதலை தர போறாரு, நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு. நாங்க வந்த வண்ணமா திரும்பி போறதுக்காக இங்க வரல. நம்ம ஒரு மனம் படணுமா? நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. செல்போன்ல போட்டா இது வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு மனதை தாங்க ஆண்டவரே. அப்போஸ்தலருக்கு நாட்கள்ல ஒரு மனம் இருந்ததுனால தானே அந்த அப்போஸ்தலர் மத்தியில அக்னியா இறங்கி வந்தீங்களப்பா. எங்க மேல கூட ஒரு அக்னி இறங்கி வரணுமே. எங்களுக்குள்ள எங்க நாக்கு ஒரு அக்னியா மாறணும், எங்க கண்ணு ஒரு அக்னியா மாறணும். இந்த நாள்ல எங்க மேல எந்தெந்த கட்டுகள் இருக்குது இன்னைக்கு அரைக்கப்படணும். சிம்சோன் மேல ஒரு அக்னி இறங்குனதுனால நெருப்பு பட்டு நூலை போல அவர் மேல இருந்த கட்டை அழுத்தி போட்டீங்களாமே. இனி கூட எங்க மேல ஒரு அக்னி இறங்கணும். இனி கூட உங்க வல்லமை எங்க மேல இறங்கணும். ஆமென் சொல்லுவோமா? நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தாவீது நடனமாடினான் உடன்படிக்கை பேட்டிக்கு முன்பு. அங்க தாவீது நடனமாடினான். சொல்லுங்க. உடன்படிக்கை பேட்டிக்கு முன்பு அங்க தாவீது நடனமாடினான்.
சுற்றி சுற்றி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நிறைய பெரிய பாடலாம் பாட முடியாது. அந்த நேரம் வந்து என் முன்னால காட்டினது. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஐயா. நல்ல வாயை திறந்து நன்றி அப்பா, ஸ்தோத்திரம்பா. தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் ஆமென். மோசே யோசுவா எழுந்து, நீங்க கூட இப்போ எழுந்தீங்களா இல்லையா? யார் யார் உட்காந்துக்கிறீங்க? யார் யார் எழுந்து இருக்கிறீங்க? கீபோர்டுக்காரர் மட்டும் உட்காந்துக்கிறாரா? எழுந்துட்டீங்க. இப்போ யோசுவாவும் மோசையும் மலை மேலே ஏறுறாங்க, தேவ பர்வதத்தில் ஏறுறாங்க. தேவன் இருக்கிற இடத்துல அவங்க ஏறி போகிறாங்க. இப்போ கூட நம்ம தேவன் பரலோகத்தில் இருக்கிறாரு. நம்ம இப்போ நின்று அவரை துதிக்கும் போது இந்த இடத்துல இறங்கி வருவார். அது கீழே மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலை மேல ஏறின போது, இப்ப கூட நம்ம ஜபத்துல மலைன்ற மலை மேல ஏறணும். நம்ம எல்லாம் ஜெபிக்கணும். யாரும் நம்ம மனுஷனுடைய எண்ணமா இந்த இடத்துல காணப்படவே கூடாது. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. மலை மேல ஏறாரு. அப்புறம் கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையில் மேல் கர்த்தருடைய மகிமை சீனா மலையில தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7வது நாள், இன்னைக்கு தான் 7வது நாள். 7வது நாள்ல அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். உங்களை கூப்பிடுறாரு. என்ன துதிக்க மாட்டீங்களா? என்ன சோத்தரிக்க மாட்டீங்களா? இந்த 6 மாதம் உங்களை நடத்தணும், அதெல்லாம் நினைக்கிறீங்களா? நீ வியாதியில விழுந்திருப்பியே, கடத்துல விழுந்திருப்பியே, மனுஷனுடைய பகையில நீ விழுந்திருப்பியே. ஆமென் சொல்லுங்களா. அதுக்கு அடுத்தது வாசிங்க. மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி. மலையின் கொடிமுடியிலே
கர்த்தருடைய மகிமையின் காட்சி. மகிமையின் காட்சி. இப்போ உங்க மேல மகிமை இறங்க போகுது. நீங்க உண்மையா என்னோட சேர்ந்து ஒருமனப்பட்டீங்கன்னா உங்களை பச்சிக்கிற அக்னியை போல உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்க பார்ப்பாங்க. பச்சிக்கிற அக்னி உங்க மேல இறங்கும். பச்சிக்கிற அக்னி உங்க மேல அவர் இறங்குவாரு. உங்களுக்குள்ள இருக்கிற கட்டுகளையும் உடைப்பாரு. உங்களை சுத்தி எதிர்த்து நிற்கிற கட்டுகளையும் அவர் உடைப்பாரு. தயவு செய்து ஆராதனைன்றது எதுவோ ஒரு பொழுதுபோக்குறதுக்காக நம்ம இங்க வந்து போல. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ நெருக்கங்கள், சொல்ல முடியாத மனுஷங்கிட்ட, நம்ம சொந்தக்காரங்கிட்டே சொல்லக்கூடாத அளவுக்கு எத்தனையோ போராட்டங்கள் மனசை நிறைச்சி நம்ம மனதை நிறைய வச்சிருக்கோம். நீ கத்தரை அதை பச்சிக்கணும். நம்மளுக்குள்ள இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், வியாதிகள், இதெல்லாம் கத்தர் பச்சிப்பார். அங்க சொல்லப்பட்டிருக்குது, அந்த கீழே மலையில கீழே நின்று பார்க்கிற ஜனங்களுக்கு அவங்க எப்படிப்பட்டவங்களா காணப்பட்டாங்களா? இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல காணப்பட்டாங்களா? தேவ மகிமை அவங்க மேல இறங்கணும்னு அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? பட்சிக்கிற அக்னியை போல இருந்தாங்களா? இப்போ உங்களை பார்க்குற ஜனங்க கூட உங்க மேல இருக்கிற மகிமையை பார்க்கணும், பட்சிக்கிற அக்னியை பார்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன். பட்சிக்கிற அக்னியா கர்த்தர் எங்க மேல இறங்கி வரணும். ஆமென். ஆமா. பட்சிக்கிற அக்னி பலமா இறங்கணும், பரிசுத்தமாக்கும், பலத்தால் நிரப்பணும். ஆமென் சொல்லுவோமா? வல்லமையா இறங்கணும், வரங்கெல்லாம் நிரப்பணும். வல்லமையா இறங்கணும், வரங்கெல்லாம் நிரப்பணும். இடத்தில் ஆதரவிக்கிற அக்கினி இறங்கணும். இடத்தில் ஆதரவிக்கிற அக்கினி இறங்கணும். வல்லமையா இறங்கணும், வரங்கெல்லாம் நிரப்பணும். வல்லமையா இறங்கணும், வரங்கெல்லாம் நிரப்பணும். இடத்தில் ஆதரவிக்கிற அக்கினி
ஆமா. அந்த காலத்தின் ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொள்ளணும். சண்டை போட வைக்கிறது, சண்டை போட்டா ஓயாம சண்டை போடுறது, நிறுத்த முடியாத படி பண்றது, அது தவறு. மன்னிக்கிறவங்களா நம்ம காணப்படணும். அது சத்துருடைய வேலை. அங்க சொல்லுது, பட்சிக்கிற அக்னி பலமா இறங்கணும், பரிசுத்தமாக்குற பலத்தால் நிரப்பணும். நிரப்பணுன்ற ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும். அந்த காலத்தின் ஆவிகளை இன்றே துரத்தணும். ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எதுக்கு நம்மளுக்கு ஆவியானவர் தேவை? நம்ம கோபத்தை கர்த்தர் எரிக்கணும். நம்மள வாக்குவாதம் பண்ண வைக்கிறது, பிடிவாதமா வாயிருது, கோபத்தோட வாயிருது, எரிச்சலோட வாயிருது. ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை உடனே ஒதுங்கி விடாதபடி தொடர்ந்து அதே நினைத்து போராடுற காரியங்கள்லாம் பிசாசுடைய வேலை. கர்த்தர் அதை துரத்தணும். வீட்டுக்கு கூப்பிட்டது யாரு? மாத்தாள். ஜபத்துல உட்கார்ந்தது யாரு? மரியா. ஆமென். அப்ப இங்க பாக்குறோம், மாத்தாள் மரியா. கோழிலாம் சாப்பிடும். ஆகையினால இந்த பண்டிகையை பற்றி நம்ம பார்க்க ஒரு காரணம் என்றால், பைபிளில் 7 பண்டிகைகள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன? 7க்கு மேலே உண்டு. ஆனால் நம்ம 7 தான் பார்க்க போகிறோம். உதாரணமாக சொல்லப்போனால், எஸ்தர் உண்டாக்கின ஒரு பண்டிகை பூரீம் பண்டிகை. யார் உண்டாக்கின பண்டிகை? சத்தமாக சொல்லுங்களேன். அந்த அம்மா உண்டாக்கின பண்டிகை பேர் என்ன? பூரீம் பண்டிகை. அன்றைக்கி இஸ்ரவேலரை அப்படியே ஜனங்களை ஆண்டு காப்பாற்றினார். முருதகாய் மற்ற அந்த பண்டிகை ஆண்டு இன்றைக்கி கொண்டாடுறாங்க, பூரீம் பண்டிகை. ஆனால் அது தேவன் தந்த பண்டிகை அல்ல. நம்ம பார்க்க போகிறது யார் தந்த பண்டிகை? இங்கே என்ன போட்டிருக்கு? அப்போ தேவனே கொடுத்த பண்டிகை முக்கியமானது. அப்படி என்றால் அந்த பண்டிகை சொல்லி பார்க்க உள்ள போகிறோம் என்றால், கர்த்தரை நாம் துதிக்கிறோன்னு சொன்னால் இங்கே மட்டும் இல்லை, பரலோகத்திலும் அப்படி ஆக பாருங்கள். பரலோகத்தில் தேவனை ஆராதிக்கிற கூட்டம், பரிசுத்தவான்கள் கூட்டம். ஹல்லேலூயா. அப்போது தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்லும் போது நாமும் தேவனை துதிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் தேவனை துதிச்சு பாட்டெலாம் பாடுறீங்க? கொஞ்சம் கை ஊற்றி காட்டுறீங்களா? தினமும் தேவனை துதிச்சு பாடுறோம். அப்பா சந்தோஷம். யாரெல்லாம் தேவனை துதிச்சு பாடலையோ, நீங்கள் கம்பனா நம்ம உண்மையை சொல்கிறேன், உங்கள் வீட்டில் பிசாசுக்கு நீங்கள் விளக்கை அணைச்சி போட்டீங்க அர்த்தம். விளக்கை அணைச்சி போட்டீங்க. உங்கள் வீட்டில் எப்போதும் பைபிள் நீதிமான் கூட்டத்தில் கம்பீர சத்தம் கேட்குமா? அப்படி என்றால் உங்கள் வீட்டில் கம்பீர சத்தம் கேட்கணுமா வேண்டாமா? ஆமாம். ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஆண்டங்களை ரட்சித்தார், ஆண்டங்களை இன்னைக்கு போஷித்தார், எங்களை இன்றைக்கி எல்லாத்தையும் நடத்தினார், தேவைகளை சந்தித்தார். எல்லாம் சேர்ந்து தான் நம்ம தேவனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போது நம்ம பண்ணலாம். என்ன அர்த்தம்? தேவனுடைய பரமான நன்மைகளை பெற்றுக்கொண்டு நாம் தேவனை துதிக்காமல் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு நம்ம சொல்லாமல் இருக்கிறோம், அறிவிக்காமல் இருக்கிறோம். ஆகிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இங்கே மட்டும் இல்லை, பரலோகம் போனாலும் அப்படியே தேவனை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்துக்கு நீங்கள் போகணுன்னா இங்கேயே நீங்கள் துதியின் சத்தம் வாயில் இருந்தால் தான் அப்படியாக நீங்கள் உங்களுக்கு, இல்லைன்னா கஷ்டப்படுவீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் துதிக்க மட்டும் இல்லை, தனிப்பட்ட முறையிலும் துதிக்க. சில ஆஃபீஸில் நான்லாம் கவர்மெண்ட் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்ன செய்வாங்கன்னா, மத்தியான நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் வச்சுவாங்க தெரியுமா, கூடி ஜாம் பண்ணுவாங்க. அந்த அரை மணி நேரத்தில் சாப்பிட்டு போய் என்ன செய்வாங்க, 3/4 மணி நேரம் இருக்கும், அதில் என்ன ஒரு 40 மினிட்ஸ் இருக்கும். என்ன செய்வாங்க, சாப்பிட்டு போய் துதிப்பாங்க, தேவனை ஆராதிப்பாங்க. அது நல்லது. உங்கள் ஆஃபீஸுக்காக, செக்ஷனுக்காக, உங்கள் மேனேஜருக்காக, ஆஃபீஸருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவது நல்லது. கர்த்தருக்குள்ளே இல்லாமல் உங்கள் ஆஃபீஸ் பரமான பிரச்சனை வரும். ஆகினால் நீங்கள் துதிப்பது நல்லது. அப்படியாக துதிக்கிற குடும்பமாக, துதிக்கிற சபையாராக நம்ம இருப்பது நல்லது. ஹல்லேலூயா. திரும்ப ஒரு விஷயம் போடுறேன் பாருங்க. நல்ல கண்ணை திறந்து பாருங்க. துதிக்கிற கூட்டம்.
இங்கே மட்டுமில்லை, நாம் பரலோகம் போனோம், தேவனை துதிக்க போகிறோம். ரைட்டு. இங்கே என்ன பார்க்குறோம் என்றால், வாசிமா 7 பண்டிகைகள், தேவனுடைய கால அட்டவணை, உன்னதமான கால அட்டவணை, டைம் டேபிள். ஆனால் தேவன் தந்த பண்டிகை மொத்தம் எத்தனை? 7 தான். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக ஆக்குகிறார் என்று. போதும். இப்போ என்ன பார்க்குறோம் நாங்கள் வார்த்தை, உன்னதமான ஆண்டவர் சென்றார், மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். நமக்கு பலமான காரியம் வீட்டில் இருக்கும், குடும்பத்தில் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலாக நாம் சில பண்டிகைலாம் கொண்டாடுறோம். உதாரணம் சொல்ல போனால் கிறிஸ்மஸ், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே இதெல்லாம். அப்போ என்னவென்றால் அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் அப்படியாக அவைகள் காரணத்துக்கு ஆண்டு கொடுத்துருக்கிறார். வாசிமா 7 பண்டிகைகள், தேவனுடைய கால அட்டவணை. யாருடைய அட்டவணை? நம் தேவனுடைய கால அட்டவணை. சத்தமாக சொல்லுங்களேன். தேவனுடைய கால அட்டவணை. ஆமாம். ஒவ்வொரு வருஷம் இந்த பண்டிகை வரும்போது என்னவென்றால் இந்த பண்டிகை பிரகாரமாக ஆண்டவர் சபையில் உலகத்தை செய்ய போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதனால் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம். வாசிமா. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசாரிக்கும்படி. என்ன நாட்களாக ஆசரிக்கும்படியாக? முக்கியமான பரிசுத்தமான நாள். திங்கக்கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை, அதெல்லாம் வேறு. ஒரு குறிப்பிட்ட நாளில் அப்படியே நம்ம என்ன செய்கிறோம் என்றால் இயேசு பிறந்த கொண்டாடுகிறோம். உண்மையில் வேல்பிரார் பார்க்க போனால் இயேசு என்றைக்கு பிறந்தார் யாருக்கும் தெரியாது. எவனா சொன்னால் பொய்காரன். ஆனால் சபை என்ன செய்யுது என்றால் திருச்சபையை இயேசு பிறந்தால் ஒரு நாள் அப்படியா குறித்து என்ன செய்ய நம்ம கொண்டாடுகிறோம். ஆனால் உண்மையில் அந்த நாள் தான் இயேசு பிறந்தார் இல்லை. ஆகியனால நம்ம அது ஞாபகத்தில் வச்சு. அதனால் குட் ஃப்ரைடே இயேசுலாம் அப்படியாக இயேசு அனிசில் மரித்த நாட்கள். வாசிமா. கர்த்தரின் 7 பண்டிகைகள். எல்லாரும் வாசிங்க. ஆமாம். அந்த 7 பண்டிகைன்னு சொல்லும் போது ஆங்கிலத்தில் யாராவது வாசிங்க. The 7 feast of Jehovah. ஓ, தெரியுமா? The 7 feast of Jehovah. ஆண்டவருடைய 7 பண்டிகைகள். சொல்லுங்களேன். ஆமாம். எத்தனை பண்டிகைகள்? ஆமாம். முதல் பண்டிகைன்னா பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை சொல்லும் போது ஆட்டை அடிப்பாங்க. அது எதை காட்டுது? ஒரு நாள் இயேசு வரப்போகிறார், நமக்காக மறிக்க போகிறார் சொல்லி இஸ்ரவேலுக்கு தேவன் 7 பண்டிகை கொடுத்தால் ஒரு பண்டிகை என்றால் பஸ்கா பண்டிகை. அது தீர்க்க தரிசனம் சொல்லும் போது என்னவென்றால் இப்படியே நடக்க போகுது என்று சொல்லி ஆண்டு நமக்கு கொடுத்த அது தீர்க்க பண்டிகை. அப்படியே அதே போல் அந்த குட் ஃப்ரைடே பஸ்கா இல்லையா, அன்னைக்கு கரெக்டாக இயேசு சிலுவையிலே மரித்தார். ஒரு ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போது என்னவென்றால் இந்த பண்டிகையில் ஆண்டவர் தந்திருக்க முக்கியமான பண்டிகைகள் மட்டுமில்லை. 2வது பண்டிகை என்றால் புளிப்பில்லா. வாசிமா. வாசிமா. புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை. அறுப்பின் முதற்கனி பண்டிகை. 50ஆம் நாள் 53 அதுதான் பெந்தேகோஸ்து நாள். அன்றைக்கி தான் ஆவியம் சபைக்கு மேலே. அடுத்து எக்காலங்கள் பண்டிகை. எக்கால பண்டிகை சொல்வது என்னென்றால் அந்த இஸ்ரவேல் ஜனங்க இன்றைக்கி கொண்டாடுறாங்க, வருஷம் வருஷம் எக்காலம் ஊதி கொண்டாடுறாங்க. ஆனால் அது எதை குறிக்கிறது? எக்கால பண்டிகை ஒரு நாள் இயேசு வரப்போகிறார், மேசியா வருகிறார் என்று சொல்லி அறிவிக்கிற பண்டிகை. இப்படியா எத்தனை பண்டிகை மொத்தம்? 7 பண்டிகை. ஆமாம். இவை நம்ம தியானிக்க மட்டும் இல்லை, பைபிளில் எந்த அளவுக்கு நமக்கு சாட்சியாக சத்தியம் சொல்லுது என்று பார்க்குறோம். ரைட்டு. இதில் எங்கே இருக்கு என்றால் பஸ்கா பண்டிகை எங்கே இருக்கு? வாசிமா. பஸ்கா பண்டிகை எங்கே இருக்கு? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 30 வரை. அடுத்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அடுத்து அறுப்பின் முதற்கனி பண்டிகை. இதெல்லாம் ஒன்று பைபிளில் எங்கே இருக்குன்னு சொல்லப்படும். சும்மா கதை பேசுகிறேன். இப்போ எக்கால பண்டிகைன்னு அர்த்தம் யார் வரப்போகிறது காட்டப்படும்? மேசியா வரப்போகிறார், இயேசுடைய 2ஆம் வெளிப்படையான வருகை. கூடார பண்டிகை நித்தியம் நம்ம தேவனோட இயேசுவோடு இருக்க போகிறோம் பரலோகத்தில். ரைட்டு. இது பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்க இப்படியாக கூடார பண்டிகை கொண்டாடுறாங்க. அது அவங்க வீட்டு வெளியே என்ன செய்கிறாங்கன்னா அது மாதிரி கூடாரம் போட்டு இலையெல்லாம் போட்டு செய்கிறாங்கன்னா எப்படி யூதர்கள் அன்றைக்கி கூடார பண்டிகை கொண்டாடினாங்களோ இந்த 40 வருஷத்தில் அப்படியாக
இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க, அந்த அம்மா பண்டிகை கொண்டாடுறாங்க அப்படியாக. ரைட். முதல் பண்டிகை பேர் என்னம்மா? பஸ்கா பண்டிகை. பஸ்கா. எல்லாம் சொல்லுங்கள். பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகை சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் அப்படியாக ஒரு ஆட்டை வெட்டி நினச்சோம் தங்கள் வீட்டு வாசல் நிலைக்கால எகிப்தில் உண்டான பண்டிகை, ஆரம்பித்த பண்டிகை, அந்த பண்டிகை அப்படியாக ஆட்டை வெட்டுவாங்க. அது அப்படியே இயேசுவை காட்டுது. பஸ்கா ஆடுனா இயேசு நமக்காக சில பாவங்களுக்காக மறிக்க போகிறார். அந்த ஆடு விட்டுமுன்னா அவங்களுடைய பாவங்களுக்காக. ரைட்டு. அந்த பஸ்கா பண்டிகைன்னு சொல்லும்போது பேஸ்ஓவர் சொல்லும்போது கடந்து போகிறது. பேஸ்ன்னு போகிறது, கடந்து ஓவர், அந்த பக்கம் தாண்டி போகிறது. அப்போது அந்த பஸ்கா பண்டிகைன்னு சொல்ல வேண்டாம். ஏன் அப்படி பண்டிகை வந்து என்றால், ஆண்டவர் சொன்னார் எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்க இருக்கும் போது அந்த குறிப்பிட்ட நாளில் நான் என்ன செய்ய போகிறேன், எகிப்தில் இருக்க எல்லா தலைச்சம் பிள்ளை ஆடு மாடெலாம் நான் கொல்ல போகிறேன். ஆனால் நீங்கள் இஸ்ரேல் ஜனங்க தேவனுடைய பிள்ளையாகினால உங்கள் வீட்டு வாசப்பில்லை என்னங்க ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு உங்கள் வீட்டுக்கு அந்த ஆட்டை வெட்டி ரத்தம் பிடிச்சி உங்கள் வீட்டு நிலைக்காலில் பூசுங்க. அன்றைக்கி ராத்திரி சங்காரத்தை கடந்து போகும்போது அந்த வீட்டு வாசலில் என்ன பார்ப்பார்? ஆமாம், என்ன ரத்தம்? அந்த பஸ்கா ஆட்டு ரத்தம். அப்போ கடந்து போயிடுவார். ஓ, இங்கே இருக்கே, ரத்தம் இருக்குது. அப்போது அவங்களுக்காக பலியிடப்பட்ட அந்த பஸ்கா ஆடு ரத்தம் முடியாக. ரைட்டு. பாருங்கள், பூசுகிறாங்க பாருங்கள். ஒவ்வொரு தான் வீட்டில் என்ன செய்கிறாங்க, ஈசோப்பு எடுத்து என்ன செய்கிறான், அதை துவைச்சி நினச்சி போடுறான். ரைட்டு. பாருங்கள், அன்றைக்கி ராத்திரி என்ன செய்கிறாங்க, பூசையெல்லாம் படுத்துங்கன்னா சங்காரத்து வரம்பார். எந்தெந்த வீட்டில் ரத்தம் இருந்துச்சோ அந்த வீட்டு யாரும் சாகலை. பிள்ளைகள் அதில் மாடு எல்லாம் சித்து தலைச்செம்ப வாசிமா. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். எந்த ரத்தம்? பஸ்கா ஆட்டு ரத்தம். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். ஆமாம், நல்ல கவனி, கர்த்தருடைய வார்த்தை. அந்த ரத்தத்தை கண்டு உங்களை கடந்து போவேன். அப்போ எவ்வளோ முக்கியமானது பார். எனக்கு தெரிஞ்சு சில என்ன செய்வாங்க தெரியுமா, தண்ணீரை எடுத்து 2-3 ட்ராப்பு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கை வச்சு ஜெபம் பண்ணி, இயேசு இதை யார் ரத்தமாக மாற்றுங்க, ரத்தமாக மாற்றி வீட்டை தெளிப்பாங்க. ஏசு ரத்தம் சொல்லி. நல்லது. நீங்கள் வியாபாரம் பண்ணிங்களா அங்கேயும் தெளிங்க. புது வீடு போகிறீங்களா அங்கேயும் தெளிங்க. அந்த ரத்தம் பார்த்தா பிசாசு நிற்குமா, ஓடி போகுமா? ஆமாம். ஆகியனால வாசம் திரும்ப, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். சங்காரத்தும் கடந்து போவார் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அந்த ஆடு யாருன்னு சொன்னால் நமக்காக. அது அன்னைக்கு ஆடு வெட்டினாங்க, உண்மைதான். ஆனால் இன்றைக்கி நமக்கு அந்த ஆடு வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நமக்காக ஒரே முறையாக பஸ்கா ஆடாக மரித்தார். யார் அவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் யோவான் சாணம் காட்டுறார். இதோ பாருங்கள், தேவாட்டுக்குட்டி வராரு, அவர் தான் நமக்கு மரிக்க போகிறார் சொல்லி அப்படியாக அடையாளம் காட்டுறார். வாசிமா. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு. யார் வர்றது? இயேசு வர்றது. இதோ உலகத்தின் பாவத்தை. யாருடைய பாவத்தை சுமந்திக்கிற? உலகத்தை பாவம். நம்முடைய பாவத்தெல்லாம் சுமந்துக்க என்ன ஆட்டுக்குட்டி? தேவ ஆட்டுக்குட்டி. கை விட்டு அல்லையா சொல்லுங்களேன். ஆமாம். இது நாம் கொண்டு வரணும். இன்றைக்கி என்ன செஞ்சீங்க, ஒவ்வொரு சபைக்கு வரும்போது ஒரு ஆட்டை கொண்டு வரணும். ஆட்டை கொண்டு வந்து அங்கே வெளியே கட்டி வச்சு உள்ளே வரணும். அப்படி இல்லை, ஒரே முறையாக இயேசு கிறிஸ்து நமக்காக தேவாட்டுக்குட்டியாக மரித்தார் சிலுவையில். ஆகினால அது தேவன் தந்த ஆட்டுக்குட்டி. ஆகினால்தான் யோவான் என்ன சொல்கிறார், திரும்ப வாசிமா. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த தேவாட்டுக்குட்டிக்காக 2 கையில் போய்ட்டு அல்லையோ சொல்லுமா, நமக்காக மரித்த தேவாட்டுக்குட்டி. வாசிமா. மறுநாளிலே இயேசு நடந்து போகிறதை யோவான் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். ஆமாம், அந்த வழியாக இயேசு போகும்போது அந்த யோதா நதி ஓரமாக போகும்போது அங்கே யோதா நதி கரையில் அங்கே யோவான் இருக்கிறார், ஞானஸ்தானம் கொடுக்குறார், மனம் திரும்ப ஞானஸ்தானத்தை. அப்போ இயேசு ஞானஸ்தானம் எடுக்க வரும்போது அங்கே இயேசு பாவம் செய்யலை. ஆனால் நமக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறது மட்டும் இல்லை, நல்லா கவனிங்க. இயேசு ஏன் ஞானஸ்தானம் எடுத்தார் என்றால் அவர் பாவம் செய்யலை. ஆனால் நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவரோடு கூட நாம் இணைக்கப்படுவதுக்காக. அதான் ரோமர் 8 வாசிக்கிறோம். யாரெல்லாம் தண்ணிக்குள்ளே போய் மூழ்கிறோமோ, ஏற்கனவே தண்ணிக்குள்ளே அங்கே இருந்து இயேசு நமக்காக மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி போயிட்டார்.
இப்போ நாம ஞானஸ்நானம் எடுக்கும்போது யாரோடு இணைக்கப்படுகிறோம்? கெட்டிக்கார பிள்ளைங்க. இங்கே யாராவது ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா அவர் சொல்கிறவங்களுக்கு கட்டாயமாக மேற்பிராரமாக நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கலை, அவரோடு இயேசுவோடு இணைக்கப்படலை. சும்மா ஞானஸ்நானம் தண்ணி மேலே அது சடங்காசனம் இல்லை, அது உண்மையிலே ஆண்டவர் இயேசு நம்ம இணைக்கப்பட சமம். அப்படி இணைக்கப்பட்ட நல்லா கவனிங்க, நம்ம இணைக்கப்படும் போது ஒரு நாள் எக்காலம் போது இயேசு இறங்கி வருவார். அப்போ இயேசுக்குள்ளே மறித்தவங்க உயிர்த்து மேலே போவோம். என்ன அர்த்தம் என்றால் நம்ம ஞானஸ்தானத்தில் அவரோடு இணைக்கப்பட்டிருப்போம் என்றால் மறித்து அடக்கப்படணும், தண்ணி உள்ள போட அடக்கப்படணும். அப்போ மேலே வர உயிர் இல்லையா? அப்போ அந்த அனுபவத்தை நம்ம பெற்றிருப்போம் என்றால் அன்றைக்கு இயேசு வரும்போது அவரோடு இணைக்கப்பட்டிருக்கப்படினாலே நாம் கடலில் இருந்தாலும் உயிர்த்து மேலே வருவோம். சத்தமாக தான் அல்லேலூயா சொல்ல. பயமாக இருக்கா சாவுனா? அல்லேலூயா. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும். நீ ஞானஸ்தானம் மட்டும் எடுக்காமல் இருந்தால் அவ்வளோதான் சொல்லிட்டேன். தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய ஒழுங்கு கற்ற பைபிள் ஒழுங்கு சொல்லிட்டேன். நம்ம அவரோட ரோமரில் 8 வாசிக்கிறோம். ஆகியனால நம்ம அவரோடு இணைக்கப்பட்டால் தான் நம்ம வீட்டு மேலே வர மாட்டோம். திருவாசியமா? மறுநாளிலே இயேசு நடந்து போகிறதை யோவான் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். என்ன ஆட்டுக்குட்டி? ஆமாம், அப்படியே இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார். பாருங்கள், என்ன பார்க்குறீங்க? அந்த காலத்தில் ஆண்டு கொடுத்த பிரமாணமாக பலிபீடம், அந்த பலிபீடத்தை நெருப்பு போட்டு நினச்சிவாங்கன்னா இந்த ஆட்டை இல்லையா அப்படியே கொண்டு வந்து வெட்டி நினச்சாங்க, அதில் எரிப்பாங்க ரத்தம் சிந்தி. அப்போது அந்த ஆட்டுக்குட்டியாக இது வந்து உணப்புறம் ஆடு. ஆனால் தேவாட்டுக்குட்டி என்பது பிதாவை நமக்காக தந்த ஆட்டுக்குட்டி. சத்தமாக தான் அல்லேலூயா சொல்ல. இயேசு நமக்காக எரிந்தார். ஆனால் பைபிள் பிரார்த்தனை வேண்டாம். ஆண்டு இயேசு சொல்கிறார், நான் எதை நிறைவேற்ற வந்தேன்? எதை நிறைவேற்ற வந்தேன்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். நியாயப்பிரமாணம் சொல்லுது ஒருத்தர் பாவத்துக்கு அப்படியாக ஆட்டை வெட்டி வெடிக்கணும் சொல்ல. அப்போது அதை நிறைவேற்ற இயேசு வந்தார் என்றால் அந்த வார்த்தை பிரகாரமாக இயேசு நமக்காக ஆட்டுக்குட்டியாக நமக்கு சில அந்த பலிபீடத்தை எரிந்தார், நமக்காக சேர்த்தார். ஹல்லேலூயா. வாசிமா மேடம். தேவன் தந்த தீர்க்க தரிசனமான பண்டிகைகள். பஸ்கா பண்டிகை, முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. அப்படியாக இயேசு நமக்காக பஸ்கா ஆடாக மரித்தார். ரைட்டு. இது பாருங்கள், இன்றைக்கும் அவங்க யார் கூடனா சமாரியர். இந்த சமாரிய பைபிள் வாசிப்பீங்க. என்ன அர்த்தம் என்றால் கவனிங்க, சுருக்கமாக சொல்கிறேன். என்னவென்றால் அசீரியன் பாபிலோன் என்ன செஞ்சாங்கன்னா இந்த இஸ்ரவேலை அடிமையாக கொண்டு போயினுச்சா அவங்கள வேறு இடத்துல வச்சிடறான். ஏன்னா அவங்க சொந்த ஊரில் இருந்தால் கலகம் பண்ணுவான்னு சொல்லி. அப்போ இஸ்ரவேலை அப்படியே கொண்டு போய் வேறு இடத்துல வைக்கும் போது அங்கே என்ன செய்யலாம், அந்த இடம் காலியாக இல்லையா, அங்கே வந்து வேறு ஊர் ஜனங்களை கொண்டு வந்து அங்கே குடியேற்றுறான். அப்போ அங்கே இருந்த இஸ்ரவேலர் யார்? ஏழைகள்லாம். அவங்க ஜனோட கல்யாணம் பண்ணி பிள்ளைகளாக இருப்பது அவங்க பேர் தான் சமாரியர். கலப்படம். அது சமாரியர் யார்? என்ன சொன்ன வார்த்தை? கலப்படம். சொல்லுங்க. ஆமாம், அவங்க யூதர் புறஜாதியார் இப்படி கலந்து தான் பெற்ற பிள்ளைங்க சமாரியர். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இன்றைக்கி அப்படியாக இந்த பஸ்கா பண்டிகைகளை கொண்டாடுறாங்க. ரைட்டு. பாருங்கள், ஆட்டத்தோலை உரிச்சு எல்லாம் பண்ண. ஆனால் அங்கே எபிரேயரில் என்ன வாசிக்கிறோம்? வாசியமா? அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. எல்லாரும் வாசிங்க. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகியனால தான் மெய்யான ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக மரித்தார். அன்னைக்கு அவங்க செஞ்சாங்கன்னா அதெல்லாம் நிழலாட்டமாக செஞ்சாங்க. ஷேடோ. ஒரு நாள் தேவன் இயேசு கிறிஸ்து அனுப்புவார், மேசியா வருவார், வந்து நமக்காக மரிப்பார். அதுக்கு முன்னதாக அப்படியே நிழலாட்டமாக செஞ்சுட்டு இருந்தாங்க வருஷம். ஆனால் இப்போ இயேசு வந்தால் மரித்தார் நமக்காக சிலுவையில். அப்புறம் திரும்ப பலியினுமா இல்லை. ரோமன் கத்தை என்ன பாவம் அவங்க ஒவ்வொரு வாரம் நினச்சிவாங்க, ஒவ்வொரு நாள் கூட செய்கிறாங்க, அந்த பூசா போடுவாங்க இயேசு சொல்லி அரைகிறா போல். அது தப்பான காரியம். ஒரு முறை இயேசு வந்தால் மரித்தார் நமக்காக முடிஞ்சு போச்சு. அப்போ திரும்ப அவசியமே இல்லை, அது தப்பான காரியம். ஆனால் இயேசு நமக்காக வந்து மரித்தாங்கினால்தான் எல்லாரும் வாசியும். அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவர்கள ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஆமாம், அந்த ரத்தம் நம்ம பாவத்தை போக்காது, நம்முடைய வியாதியை நீக்காது. ஆனால் இயேசு ரத்தம் தான் நம்ம எல்லாம் செய்வோம். பாருங்கள், ஆட்டு கொண்டு வரோம், யூதன் கொண்டு வரான். ரைட்டு. பாருங்கள், யூதன் சமாரியனை ஆட்டை வெட்டுறான். பாருங்கள். ரைட்டு. இவங்களாம் சமாரியர்.
இன்றைக்கி இருக்கிறாங்க சமாரியன். ரைட்டு பாருங்கள், ஆட்டை வெட்டுறாங்க. ரைட்டு வசிமா. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. நம்முடைய பஸ்கா யாரு? கெட்டிக்கார பிள்ளைங்க. நம்முடைய பஸ்கா இயேசு. அவர் நமக்கு வந்து மரித்த சிலுவையில் அப்படியாக மரித்து நம்முடைய பாவங்களை போக்கினார். பாருங்கள் வசிமா. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. அந்த வார்த்தை கவனித்து பாருங்க. பாவம் அறியாத இயேசுவை பிதா அவர் நமக்காக பாவமாக்கினார் என்றால் பயங்கரமான வார்த்தை. தேவகுமார் இயேசு பாவமே அறியாதவர், பாவம் செய்யாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார் என்ற பயங்கரமான வார்த்தை. நினைக்க நம்மளோட புல்லரிக்குது நமக்கு தெரியுமா? இயேசு எனக்காக என்னுடைய பாவத்தெல்லாம் சுமந்தார். பிதா எனக்காக அவரை பாவமாக்கினார். பாருங்கள், யாரும் உங்கள் பிள்ளை அப்படியா பாவமாக்க கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க, முடியாது, அது ஆக ஒத்து போகாது. ஆனால் இயேசுயோ பிதா அப்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாக சொந்த குமாரனை பாராமல் அவர் நமக்காக தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவா அன்பு கூர்ந்தார்? இப்படி சொல்லுங்க, இவ்வளவா அன்பு கூர்ந்தார். கையை விரி. எவ்வளவா அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை பயங்கரமான வார்த்தை. இவ்வளவா அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு, பிதாவுடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு நம்ம பார்க்குறோம். ரைட்டு. ரெண்டாவது பண்டிகை பேர் என்ன? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. ஆமாம், அந்த 7 பண்டிகை நம்ம பார்க்க நேரம் இருக்கிறதுனாலும் என்ன ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 பார்ப்போம். ரெண்டாவது பண்டிகை புளிப்பில்லா பண்டிகை இன்றைக்கும் இஸ்ரேல் கொண்டாடுறாங்க. புளிப்பில்லா அப்பன்னு சொன்னால் உங்கள் பெண்களுக்கு தெரியும். நீங்கள் மாவு அரைக்கிறீங்க, தோசை மாவுலாம், அது நாளைக்கு அடுத்த நாளில் புளிச்சிடும். புளிக்குமா புளிக்காதா? சொல்லுங்களேன். ஆமாம், அந்த புளிச்சாங்கன்னா அந்த டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். இல்லாட்டா அந்த புளிக்காத அப்போ வேறு மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். அப்போது இங்கே மாவு பிசையும் போது அந்த மாவு என்ன ஆகக்கூடாது? ஏன் அந்த மாதிரி பண்டிகை ஆண்டு ஏற்படுத்தினார் என்றால், புளிப்பு சொன்னால் பாவம் உப்பும் இல்லையா, பலமான காரியம் உண்டாகும். அப்போது ஆண்டு என்ன சொல்ல என்றால் லேவிராமத்தில் அந்த புளிப்புன்னு சொல்லும்போது பாவத்தை காட்டப்படுகினாலே அந்த புளிப்பு இல்லாத பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றால் யூதர்கள் கர்த்தர் பிள்ளைங்க இன்னும் இல்லை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? இன்னும் இல்லாத வாழ்க்கை. அப்பா பாஸ்டர் உங்கள் சபையார் பெரிய சூப்பர் எல்லாம் என்னவும் படிச்சு சொல்கிறாங்க பாரு, அடிக்கிறாங்க பாரு சிக்ஸர். அப்பா தோனியெல்லாம் பிச்சர்ணும் போல, தோனியெல்லாம். ரைட்டு, கவனிங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா புளிப்பில்லா அப்பமாக இருக்க வேண்டும். ஆமாம், அது எந்த மாதம் சொல்லி கீழே வாசிமா? அந்த மாதம் ஆபிப் மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகைமாய் இருக்கும். ஆமாம், கர்த்தருக்காக நம்ம கொண்டாடுறோம். அந்த ஏனென்றால் நம்ம ஆண்டுக்கு சொந்தம் ஆகினாலே அப்படிப்பட்ட அப்பமாக இருக்கும்போது கர்த்தரை எடுத்து பயன்படுத்துவார். கவனிங்க, அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை சொல்லும் போது வாசிமா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாளில் ஆபிப் மாதம் 15ஆம் தேதி ஆரம்பிக்கின்றது. ஆனாலும் புளிப்பு உள்ள அப்ப பஸ்கா பண்டிகையிலும் காணப்படக்கூடாது. புளிப்பில்லா அப்பம் பண்டிகை 7 நாட்கள் கொண்டாடப்படும். 7 அர்த்தம் பூர்ணம். 7 என்ன அர்த்தம்? பூர்ணம். அப்போ அந்த பண்டிகை 7 நாள் கொண்டாடின அர்த்தம் என்றால் அவங்க வாழ்க்கையில் இன்னும் இல்லாமல் இருக்கணும். புளிப்பின் அர்த்தம் பாவம். பாவம் இல்லாத வாழ்க்கை அவங்க பண்டிகை கொண்டாடுறாங்க. வாசிமா. புளிப்பில்லாத அப்பம் அன்லீவன் பிரெட் புதிய வாழ்க்கையை, பாவம் இல்லாத வாழ்க்கையை குறிக்கின்றது. இன்னும் இல்லாத வாழ்க்கை காட்டுது, பாவம் இல்லாத. அப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட அப்பமாக இருக்க வேண்டும்? பாவம் இல்லாத. ஆமாம் பிள்ளை, புளிப்பில்லா அப்பமாக இருக்க வேண்டும். என்ன அப்பமாக இருக்க வேண்டும்? புளிப்பில்லாத. என்ன அப்பமாக இருக்க வேண்டும்? ஆமாம், நம்ம ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறோம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, புது சிசியாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அந்த புளிப்பில்லா அப்பமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது கருத்து சந்தோஷமாக இருக்கும். அந்த புளிப்பு நான் சொல்லும்போது கீழே வாசிமா, புளிப்புள்ள அப்பம் லீவன் பிரெட் எகிப்தையும் எகிப்தின் வாழ்க்கையையும் பழைய வாழ்க்கையையும் பாவத்தையும் குறிக்கின்றது. அப்போ நம்ம எல்லாம் புளிப்பில்லா அப்பமா ஆகிட்டோமா இல்லையா? உங்களை தான் கேட்டேன், நாம் எல்லாம் புளிப்பில்லா அப்பமா ஆகிட்டோமா இல்லையா? தேவன் ஆக்கி விட்டார், அவர் ரத்தத்தினால கழுவுமே பசுப்படுத்தி விட்டார். அப்போ இந்த புளிப்புல அப்போ சொல்லும் போது புளிப்பில் அப்போ சொல்லும் போது கொஞ்சம் புளித்துமா வசிமா,
கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? எல்லாம் கவனிங்க. எப்படி கொஞ்சம் புளித்தமா முழுவதும் புளிப்பாக்கிடுமோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன பாவம் இருந்தால் கூட நீ பாவி தான். ஆமாவா இல்லையா? இது சின்ன பொய் தானே, சின்ன திருடு தானே நினைக்காதே. அந்த சின்னது அது முழுசும் பாவமாக்கிவிடும், கரையாக்கிடும், நாத்தம் எடுக்கும். ஆகியனால கீழவாசமா கொஞ்சம் புளித்தமா நல்ல முழு மாவையும் புளிப்பாக மாற்றிவிடும். நல்ல மாவு புளிப்பு மாற்றும். ஜாக்கிரதை வாழ்க்கையில். அடுத்து போவோம், என்ன டைம் ஆகும். வாசிமா. புளித்தமா பாவம் குறை இல்லாத வாழ்க்கை. ஆகையால் நீங்கள் புளிப்பு இல்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். வேண்டாம், உனக்கு அது சம்மந்தமே இல்லை. இயேசு ரத்தம் உன்னை புளிப்பெல்லாம் எடுத்து போட்டா வெளியே உன்னை பசுமாக்கி விட்டார். ஆகியனால நாம் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பஸ்கா ஆட மட்டுமல்ல அப்படியே புளிப்புள்ள அப்பமா நமக்கு மாற்றியிருக்கிறார். வாசிமா. ஆகையால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்பரவு உண்மை என்னும் புளிப்பு இல்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசாரிக்க கடவுள். அல்லேலூயா. நம்ம பண்டிகை கொண்டாடினா என்ன அப்பத்தோடு கொண்டாடணும்? புளிப்பு இல்லாத கெட்டியார பிள்ளைங்கப்பா. நல்லா ஆழமாக சத்தியத்தை படிக்கிறீங்க. இந்த சிபிஎம் போல் படிக்கிறீங்க. சந்தோஷம், இவ்வளோ ஆழமாக போகிறீங்களேன்னு சொல்லி. அப்போது நம்மளோட வாழ்க்கையில் அந்த பாவங்கள் இல்லாதவர்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். சரி, வாசிமா. பிரிந்து வாழ்கின்ற வாழ்க்கை. செப்பரேட்டட் லைஃப், பிரிஞ்சிருக்கணும். ஒரு வேளத்தில் ஒரு காலத்தில் இருந்த நீ இந்துவாக இருக்கும் போது முன்னாடி இருந்த ரசிக்கப்படுக்கு முன்னதாக இருந்த, ஆனால் இப்பொழுது நம்ம பிரிந்திருக்க வேண்டும். அதிலிருந்தே வாசிமா. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்கு உள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்கு உள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்களாம் யாருடைய ஆலயம்? என்ன ஆலயம்? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். எப்படி? ஜீவனுள்ள தேவன் ஆலயமா? என்ன ஆலயம்? அவன் ஜீவனுள்ள ஆலயம். அது ஆற்றை விட்டுறாத. அப்படிப்பட்ட ஆலயமாக இருக்கிறோம் நாம. அப்புறமா பிரிந்து வாழ்கின்ற வாழ்க்கை. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் பிரிந்து நடுவிலிருந்து பிரிஞ்சு போனால் அவங்க புருஷன் மனைவி விட்டு வெளியே போகணும் அர்த்தம் இல்லை. அங்கேயே தான் இருக்கணும், அதே வீட்டில் தான். ஆனால் அந்த பாவத்தில் நமக்கு துணைன நம்ம கனெக்ஷன் இல்லாமல் பிரிச்சிருக்கப்பட்டவளாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்மளாம் இன்னும் அப்பமா வாழ வேண்டும். கெட்டிக்கார பிள்ளைங்க பாவம் இருக்குமான கஷ்டம். ஆகியனால அங்கே எப்படி கை காலை கழுவுறாங்க இல்லையா, அதே போல் ஒரு எஜமானுக்கு தேவையான பாத்திரம் என்ன? ஆண்டவர் எஜமான் இல்லையா, அவர் தேவையான பாத்திரம் சொல்லும்போது அது சுத்திகரிக்கப்பட்ட இருக்க வேண்டும். ரைட்டு. வசிமா. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். சிலருக்கு சந்தேகம் வரும். பாஸ்டர், நான் எத்தனையோ முறை ப்ராமிஸ் பண்ணேன், இனிமேல் தப்பு செய்யக்கூடாது, இனிமேல் பண்ணக்கூடாது என்றெல்லாம் சொன்னால் அது திரும்ப விழுந்துடுறேன், திரும்ப பண்ணிடுறேன். அப்படின்னு இருக்கும்போது நீ சோர்ந்து போகலாம். ஆனால் இந்த வசனத்தை பிடிச்சிக்கோ. என்னவென்றால் நீ ஆராதிக்கிற ஆண்டவர் யாரும் பாவங்களை மன்னித்தார். அவர் வழுவாதபடி உங்களை பிடிச்சிக்க. வசனத்தை பிசாசு பத்தியா பத்தியா நீ கேள்வி விழுந்துட்டேன், போய் திரும்ப செஞ்சுட்டேன், அவ்வளோதான், உன்னால் முடியாது, போடா பிசாசு நாயே. யார் போவலே? பிசாசு நாய், போடா வெளியே. அவனுக்கு என்ன மரியாதை? போ, அடிச்சு விரட்டு. என் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டவர்? நான் வழுவாதபடிக்கு என்ன காத்துக்கொள்ள வல்லவர். உன் கூடவே வரார். நான் உன்னை விட்டு கைவிட சொன்ன ஆண்டவர் உன்னை விலகவே மாட்டார். நீ மறிக்கும் போது நாங்கள் இருப்பார். பைபிள் சத்தியம் சொல்லிட்டேன். அப்போ திரும்ப எல்லாரும் வாசிங்க. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். கவனிங்க, அதில் முக்கியமான இன்னொரு காரியம் என்றால் நம்மளை வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள்.
கத்தவங்களுக்கு வரனை கொடுத்துருக்கலாம், விசேஷமாக அந்நிய பாஷைலாம். இதெல்லாம் என்ன வேண்டால் பக்தி விருத்தி உண்டாகத்தக்கத காணப்பட வேண்டும் சபையில். அடுத்து எக்காலப்படி இது நிப்பாட்ட கடைசியாக 5 வாசியமா. எக்காலங்கள் பண்டிகை நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், வாசிமா. உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. ஆமாம், அது ஆக்சுவலாக எக்கால பண்டிகை. அந்த எக்காலப்படி யூதர்கள் அப்படியாக இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அது என்ன அர்த்தம்? மேசியா திரும்ப வரப்போகிறார், நம்ம எல்லாம் ஆயத்தமாண்டு போக வேண்டும் என்று அர்த்தம். ஆனால் அவங்களுக்கு மேசி இல்லைன்னா அர்த்தம் தெரியாமல் இருப்பாம். அப்போ எக்கால பண்டிகை சொன்னால் ஆண்டு மேசியாவுடைய வருகை காட்டுது. ரைட்டு, எக்கால பண்டிகை வாசிமா. எக்கால பண்டிகை த ஃபெஸ்டிவல் ஆஃப் ட்ரம்பெட்ஸ். ரைட்டு, பாருங்கள் அது என்ன சோறு சொன்னேன்? கெட்டிக்கார பிள்ளைங்க. பாஸ்டர் உங்கள் விசுவாசி இப்படி போட்டால் டக்குன்னு பிடிச்சிக்கிறாங்க. பாரு சுவர் காட்டுங்க, சொல்கிற எக்கால பண்டிகை புலம்பல் சுவர். ரைட், பாருங்கள் அந்த வெள்ளியினால் செய்யப்பட்ட அந்த எக்காலம் ஊதியச்சுன்னா பண்டிகை கொண்டாடுறாங்க. பாருங்கள் எவ்வளோ யூதர் பார்த்தீங்களா? உலகம் முழு யூதர் வருவோம், அந்த செவத்துக்கு டைம் வருவோம், வந்து பண்டிகை கொண்டாடுவோம். அப்படியாக பாருங்கள். ரைட்டு, அப்போது எக்காலம் ஊதும் போது யார் வருவார்? ஆமாம், நம்ம அதுக்கு காத்திருக்கோம். அவங்களுக்கு இயேசு இல்லாதனால அர்த்தம் அவங்களுக்கு தெரியல, பாவம். பார், மணவாள் இயேசு வருவார், நம்ம கொண்டு போகத்தக்க, நம்ம அவரோடு கூட இருக்கத்தக்கதை இன்றைக்கு வாழத்தக்கதாக. ரைட்டு, வாசமா. பின்பு உயிரோடுக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. எல்லாரும் வாசிங்க. ஹல்லேலூயா. அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும், மேகத்தில் மேலே போவோம். 6வது பண்டிகை என்ன பண்டிகை? இஸ்ரவேலர் தேசத்திற்காக பாவ நிவர்த்தி பண்டிகை. அது பேர் பண்டிகை பேர் யோம் கிப்பு. சொல்லுங்க, யோம் கிப்பு சொல்லுங்க. ஆமாம், அது பாவ செய்த பண்டிகை. ரைட்டு, பாருங்கள் அப்படியாக 2 ஆட்டை தெரிந்து கொள்வாங்க. நான் சீட்டு மாதிரி குலுக்கி போட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட ஆட்டை நச்சுவான், வெட்டுவான், 100 ஆட்டை ஒன்றாந்து ஓட்டி விடுவான். அதெல்லாம் வேண்டாம் என்ன? ரைட்டு ரைட் ரைட் ரைட்டு, வாசிமா. ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ என்று கேட்டு பாருங்கள். என்ன அர்த்தம் என்றால், ஆம்பளைங்க அவங்க குழந்தை பிறக்குமா? சத்தமே காணுமே. அப்படி என்றால் அது முடியாத காரியம், நடக்காத காரியம். எதை காட்டு என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை காட்டுது. ஆம்பளை குழந்தை பிறக்காது இல்லையா? அப்போ அப்படியே குழந்தை பிறகு என்ன அர்த்தம் என்றால், இஸ்ரவேல் கடினமான உலகம், கடினமான இதயம். அவங்களும் ஒரு நாள் மனம் திரும்பி மேசியா இயேசு ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. ஹல்லேலூயா. இந்த வசனம் ப்ராஃபஸி. இஸ்ரவேல் ஒரு நாள் இஸ்ரவேல் எல்லாரும் இயேசு ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. அந்த நாள் வருது, இன்னும் கிட்ட வருது. திரும்ப எல்லாரும் வாசிங்க. எரேமியா. ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ என்று கேட்டு பாருங்கள். ஆமாம், ரைட்டு. அந்த நாட்டில் மேசியா இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது ஓசியா என்ன சொல்ல என்றால், அக்கா வாசிமா. அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என் கணவர் என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். சொல்லப்படும் இஸ்ரவேல் சொல்லப்படும். இஸ்ரவேல் அப்படியாக அன்னைக்கு இயேசு என்ன சொல்லுவாங்க? ஈஷி என் கணவர் மணவாளன். இயேசு நமக்கு மட்டும் மணவாளன், யூதர்களுக்கும் மணவாளன். ஹல்லேலூயா. அப்படி அதனால அவங்க இயேசு மணவாளனை ஏற்றுக்கொள்வாங்க. ஹல்லேலூயா. ரைட் ரைட் ரைட்டு, நிப்பாட்டும். வாசிமா. அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேராவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து நாள் வரும்போது அப்படியே யூதர்கள் எல்லாம் சிலுவை நோக்கி பார்க்குறாங்க இல்லையா? எல்லாம் நோக்கி பார்க்குறாங்க. அப்படியாக ஆண்டா இயேசு நோக்கி பார்த்து அவரை நம்ம மேசியான்னு அப்படியாக ஏற்றுக்கொள்வாங்க. யூதர்கள் ஒரு நாளில் அப்படியே இயேசு ஏற்றுக்கொள்ளப்படும் பயிர் சொல்லப்படுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன படிச்சுக்கிட்டோம்? என்ன பண்டிகை? சந்தோஷம். ஆமாம், அதில் நம்ம எல்லாம் பார்க்க முடியும், ஒன்று பார்க்க முடியும், பரவாயில்ல. அவங்க மொத்தத்தில் அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி. ரைட்டு, பாஸ்டர் போடுறேன். பாஸ்டர் போய் நம்ம
ஜெபம் பண்ணு. என்ன தேவை இருக்கிறதா ஜெபம் பண்ணு. உன் புருஷனுக்காக, பிள்ளைகளுக்காக, இந்த வாரம் என்னென்ன நீ செலவு செய்யணும், காசு தேவை, பணம் தேவை, இதெல்லாம் ஆண்டுக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க. வருமானம் பெருக செய்யுங்க. எங்கள் வேலையை ஆசிரியங்க, வியாபாரத்தை ஆசிரியங்க. எல்லாரும் கேட்க ஆண்டவரே என் புருஷன் ஆசிரியங்க, செய்கிற வேலையை கற்றுற ஆசிரியது எங்களை உயர்த்துங்க, எங்களை உயர்த்தி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் இதுமான கடன் இல்லாமல் வாழ எங்களை உதவி செய்யுங்க. இந்த வாரம் எங்களா விபத்துக்கும் ஆபத்துக்கும் எங்களை விலக்கி காத்து கொடுமையான்னு கொடுங்க. காலையிலோயா இந்த வாரம் நீங்கள் எங்கெங்கே போகணுமோ அங்கெல்லாம் போய் காரியம் செய்ய உதவி செய்யறதுக்கு ஆண்டவரே தேவன ஆண்டத்தில் கேளு. கற்றுற ஆண்டத்திற்கு ஆண்டோடைய ஆண்டவரே என் புருஷனை மாற்றுங்க, என் பிள்ளைகளை கொடுங்க, என் வாழ்க்கையில் அன்றாட ஃப்ரீயாக செய்ய குடும்பத்தை ஆசிரியா. காலையிலோயா கையில் எத்தனை சோதரிக்குமாங்க கையில் சத்தமா கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் சதா காலம் உங்களோடு கூட உங்கள் குடும்ப புருஷன் மனைவி பிள்ளைகளோடு இந்த வாரம் முழுவதும் முக்கிய காரியங்களை மெய்யாக்கிறதோடு இருந்து உங்களை ஆசிரியத்தை இந்த வாரம் முழுவதும் நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா.